புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் மீது தக்காளி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம் கிருஷ்ணா. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் மீது தக்காளியை எறிந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். புதுச்சேரியில் கடந்த 2015-2016 ஆண்டு பொதுப்பணித்துறை மூலமாக 1500க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் பணி அமர்த்தப்பட்டார்கள். இவர்கள் கடந்த 2016 ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது முறைகேடாக இவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தி வந்த நிலையில கடந்த 2023 ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும், அதே போல 10,500 ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அறிவித்த 25 மாதங்களுக்கு மேலாக ஆகியும் அவர்களுக்கு அறிவித்த சம்பளமும் கொடுக்கவில்லை, மீண்டும் பணியும் வழங்கவில்லை. இதனை கண்டித்துதான் தற்போது பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் நூதன முறையில், அதாவது தக்காளியை எரிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறை அவர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது 2 பேருக்குமே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவருமே கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.